SS Music proudly presents Vijay Antony in Tana Senda Kootam, powered by Bharat Khadi Hair Oil. Yen Koondal, Yen Alagu. இதில் என்ன பெரிய விஷயம்னா முந்தானத்து வரைக்கும் ரொம்ப சாதாரணமாக விளையாண்டுட்டு இருந்துப்பா அந்த பொண்ணு. சும்மா சுற்றி இருந்திருப்பா, வீட்டில் வேலை செஞ்சுருக்க மாட்டா, பொறுப்பில்லாமல் இருந்திருப்பா. ஆனால் அந்த குழந்தை பெற்ற உடனே அந்த குழந்தைக்கு தாயாக மாறுறா பார்த்தீங்களா, அது ரொம்ப பயங்கரமான ஒரு எமோஷன். அது அம்மா லவ் பண்ணால் திருப்பி லவ் பண்ண முடியும், பொண்டாட்டி லவ்வர்ஸ் பார்த்து வரைக்கலாம். ஆனால் வந்து அம்மான்றவங்க எப்படி பண்ணாலும் தான் பையனையோ தான் குழந்தையோ உயிராக இருப்பாங்க. எல்லா உயிர்லையுமே நம்ம இதில் மட்டும் கிடையாது. அது நம்ம இருந்துக்கிட்டே லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இழப்போம், பெறுவோம். அது அன்அவாய்டபிள் இருக்கும். அதான் லைஃப். சிரிப்பு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த கண்ணீர்ன்றது அது வந்துருச்சுன்னா அப்படியே வலிந்து ஓடுன மாதிரி இருக்கும் அந்த பெயின்லாம். ஒருத்தர் கண்ணீர் விட்டால் தான் அவங்க காதலி நமக்கு புரியும் சம்டைம்ஸு. அப்படின்றது கண்ணீர்ன்றது வெரி பவர்ஃபுல் எமோஷன். அது எல்லாத்துக்கும் இருக்கும். அவமானம்ன்றது நான் நிறைய பேர் வாய்ப்பு தேடி போயிருக்கேன். எத்தனையோ படிகள் ஏறி இறங்கியிருக்கேன். படம் ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். நான் படம்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது என்கிட்ட காசெல்லாம் கிடையாது, வெறும் நம்பிக்கை தான். படிப்படியாக ஏறி இறங்குவேன். ஃபைனான்ஷியஸ்ட்டை நான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன் சார். ஏன் ப்ரொடியூஸ் பண்ண போகிறீங்க, இதுக்கு நீங்கள் ஏன் பண்ணுறீங்க, மியூசிக் பண்ணலாமேன்னு பல பேர் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் எத்தனை லவ் பண்ணியிருப்பீங்க? இது அவங்க கேட்குற நினைக்கிறேன். நீங்கள் கேட்டது அதானே? அப்படி கேட்கணுமா? நீங்கள் இது வரைக்கும் எத்தனை காதல் பண்ணீங்க? என்ன கேட்க ஃபர்ஸ்ட் क्वेश्चनே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். லவ் இஸ் பியூட்டிஃபுல். பியூட்டிஃபுல். இட்ஸ் a beautiful experience. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்க. நான் அதான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் Mine was beautiful. Yeah, mine's beautiful and yeah. Okay. Yes, thank you. And இப்போ நம்மளுடைய கதாநாயகி நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிற டைம். Mrinalini, please join us on the stage. Hello. செம பிரிட்டியா இருக்கீங்க நீங்க. Thank you. Yes, thank you. I feel so underdressed in front of you. You look so pretty. இல்ல நீங்க வரீங்க அப்படினு சொல்றதால தான் நான் சரி ஓகே ரொம்ப முக்கிய சட்டை பேண்ட் போட்டு போவேனா அப்படினு சொல்லி பெண்ணாக வந்தேன். Thank you. So ட்ரெய்லர்லாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. உங்களுடைய கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு actually. Thank you. Yes, and பயங்கரமான விஷயங்கள்லாம் பண்றீங்களே ட்ரெய்லர்ல. இதோட பயங்கரமான விஷயங்கள்லாம் இருக்கு. படத்துலயா? ட்ரெய்லர்ல லைட்டா தான் காமிச்சிருக்காரு, டீசன்ட்டா இருக்கு. அப்படியே என்ன ரொம்ப என்ன பயந்து போய் பார்க்குறேன் பாருங்க. அந்த போஸ் பாருங்களேன். படம் ஃபுல்லாக அப்படிதாங்க. கிளைமேக்ஸ் வரைக்கும் என்ன கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க அப்படியே. அப்படி நான் மட்டும் இல்லைங்க, அந்த பசங்களை ஃபுல்லாக கேர்ள்ஸ் அப்படி தான் வச்சுருக்காங்க. கரெக்டாப்பா? அந்த எக்ஸ்பிரஷன் தான் எங்களுக்கு மோஸ்ட்லி. அச்சோ, ஆனா இட் வாஸ் குட் இல்ல? உங்களுக்கு அதை என்ஜாய் பண்ணி தானே பண்ணியிருந்திருப்பீங்க அந்த கேரக்டர். நிஜமாவே அப்படிதானா நீங்க கேரக்டர்ல? நிஜமாடா? பாவம் தானே சார் நீங்க? பாவம் மாதிரி தான். very innocent person I believe. இல்லையா? அவங்க நடிச்சிருவாரு இல்லையா? எக்ஸ்ட்ரீம்ஸ்ங்க. இல்ல சாரே சொல்வார் நான் பாவம் மாதிரி நடிச்சிருவாமா. எனக்கு இது மீடியமா வராதுங்க. ரொம்ப காம், எக்ஸ்ட்ரீமா இன்னொரு சைடு இருக்கு. ரெண்டும் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரி. ஓ, அந்த எக்ஸ்ட்ரீமா இருக்கிற அந்த வைல்ட் கேரக்டர் எங்க வெளிப்படுத்துவீங்க? எங்க வெளிப்படுத்த வேண்டுமோ. சட்டில் பாய்ஸ் அப்படி தானே பார்த்திருக்கோம். ரொம்ப காம். இது ரொம்ப காம்னா ரொம்ப காம் கிடையாது. இப்போ நீங்க பாக்குறீங்களே ஜென்டிலா ஒரு பர்சனாலிட்டி, இது ஒண்ணு. கட் பண்ணா இன்னொன்னு. அது இங்கே கிடையாது. சோ கியூட். சார் இப்போ உங்களுக்காகவே பிரத்யேகமா ஒரு அழகான குட்டி செக்மெண்ட் ரெடி பண்ணியிருக்கோம். ஒன் வேர்ட்ஸ்ல பதில் சொல்றது இட்ஸ் யுவர் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நாங்க நம்புறோம். ஒரு வார்த்தை ஏன் அந்த மாதிரி நம்புறீங்க தெரியல. நான் சொல்லவே இல்லை. you all like your அந்த ஒன் வேர்ட் ஸ்பான்டேனிட்டி. எப்படி படன்னு இப்படி சொல்லிட்டாரு அப்படி நாங்க யோசிக்கிறோம் இல்ல? ஆமா தானே? பாருங்க. சோ ஒவ்வொரு வார்த்தைகள் நான் சொல்றேன், பட்டுன்னு உங்களுக்கு அதுல என்ன தோணுதோ நீங்க சொல்லிடுங்க. எஸ், முதல்ல தாய்மை. ரொம்ப பெரிய ஒரு எமோஷன். அது ரொம்ப பெரிய எமோஷன் உலகத்துல. நம்புறோம் கடவுள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே. கண்ணால பாக்குற கடவுள் அம்மா. இதில் என்ன பெரிய விஷயம்னா முந்தானத்து வரைக்கும் ரொம்ப சாதாரணமாக விளையாண்டுட்டு இருந்துப்பா அந்த பொண்ணு. சும்மா சுற்றி இருந்திருப்பா, வீட்டில் வேலை செஞ்சுருக்க மாட்டா, பொறுப்பில்லாமல் இருந்திருப்பா. ஆனால் அந்த குழந்தை பெற்ற உடனே அந்த குழந்தைக்கு தாயாக மாறுறா பார்த்தீங்களா, அது ரொம்ப பயங்கரமான ஒரு எமோஷன். அது ஆமாம், அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. பெண்கள் அப்படின்றது முதல் கடவுள் பெண் தான். அதுக்கப்புறம் தான் மற்ற மதங்கள் எல்லாமே. தாய்மைன்றது ரொம்ப பெரிய ஒரு மனித குலத்தோட ரொம்ப பெரிய அன்பான விஷயம். அது அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க பேசிக்கலி. மற்றவங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப நட்பாக இருக்கும்போது நம்மளும் ஃப்ரெண்டாக இருப்போம். லவ் பண்ணால் திருப்பி லவ் பண்ண முடியும், பொண்டாட்டி லவ்வர்ஸ் பார்த்து வரைக்கலாம். ஆனால் அம்மான்றவங்க எப்படி பண்ணாலும் தான் பையனையோ தான் குழந்தையோ
உயிராக இருப்பாங்க. எல்லா உயிர்லையுமே நம்ம இதில் மட்டும் கிடையாது, விலங்குகளில், அனிமல்ஸ் எல்லாத்துலேயுமே தாய்மைன்றது பெரிய விஷயம் தான். எஸ், ஒரு ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எமோஷன் தாய்மை. ஆமாம், கண்டிப்பாக. அன்பு அன்பு தாய் தாய் தான், தாய் தான். அன்பு இல்லாமல் எதுவுமே இல்லை. காதல் காதல் வந்து பெரிய மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். நான் சொன்னேன்ல இதுக்கு முன்னாடி, நீ காதல்ன்றது இந்த பொண்ணுக்கும் பையனுக்குள்ள தானே சொல்றீங்க. ஆக்சுவலாக காதல் உங்களை பொறுத்த வரைக்கும் காதல், மற்றதெல்லாம் அன்புன்னு வச்சுக்கலாம், மற்றதெல்லாம் அன்புன்னு வச்சுக்கலாம். இது வந்து காதல்ன்றது ரொம்ப பயங்கரமான எமோஷனுங்க லைஃப்பில். அது இல்லைன்னா வாழ்க்கையே புளிச்சு போயிடும். நீங்கள் சொல்லுங்கள், அந்த காதல் மட்டும் இல்லைன்னா லைஃப்பில் என்ன இருக்கும் நமக்கு? டப்பா காதலோ, அது டாக்ஸிக் காதலோ, ஏதோ ஒரு காதல், அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ காதல்ன்ற ஃபேக்டர் தான் டிரைவிங் ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம் அந்த உலகத்தில். ஓகே, காதல் உங்களுக்கு என்ன தோணுது பட்டுன்னு? இது வரைக்கும் எத்தனை லவ் பண்ணிருப்பீங்க? ஓ, இது அவங்க கேக்குற நினைக்கிறேன் கேக்கல, நீங்க கேட்டது அதானே? அப்படி கேக்கணுமா? நீங்க இது வரைக்கும் எத்தனை காதல் பண்ணீங்க? என்ன கேக்குறீங்க? ஃபர்ஸ்ட் क्वेश्चनே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். லவ் இஸ் பியூட்டிஃபுல். பியூட்டிஃபுல். இட்ஸ் a beautiful experience. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. நான் அதான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குறேன். அதுதான் இவ்வளவு தூரம் பேசிருக்கேன்லப்பா, மூச்சு பிடிக்க. ஓகே சார், லவ் பத்தி எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஏதாவது சொல்லுங்க. காதல் அனுபவம். அழகா இருந்தாலும் சரி, அது எப்படியா இருந்தாலும் சரி, யூ ஷுட் கோ த்ரூ தட். ஸோ நமக்குள்ளே இருக்க நிறைய எமோஷன்ஸ் அப்போ தான் ரிலீஸ் ஆகும். இல்லைனா நம்ம ஒரு ஹியூமன் பீயிங் அந்த ஒரு எமோஷன் இல்லைனா கொஞ்சம் ஜடம் மாதிரி இருப்பாங்க. ஸோ ஐ திங்க் எவ்ரிபடி ஷுட் கோ த்ரூ ups and downs of love. So okay, இப்போ ஆக்சுவலி சார் கேட்ட கேள்வி இன்னும் ஆன்சர் வரல. உங்கள் காதல் அனுபவம்? mine was beautiful. அப்படியே அழகா, yeah, mine is beautiful and yeah. ஓகே, love is beautiful, my love is also beautiful. இல்ல நம்ம இது மட்டும் இல்ல, ஜெனரலா காதல் பத்தி சொல்லலாம். ஜென்ரலாக தான் நான் சொன்னேன், எல்லாரும் அதை அனுபவிக்கணும் கண்டிப்பாக. ஸோ வாட் எவர் இட் இஸ், லைக் சார் செட், டாக்ஸிக்காக இருந்தாலும் சரி, அதோட உங்களோட ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ சில பேர் வந்து இப்போ காலகட்டத்தில் ஈஸியாக கிவ் அப் பண்ணிவிட்டு அதை வெளியில் தேடிட்டு இருக்காங்க. ஐ ஃபீல் லைக் அதே இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் ஜென்யூனாக தேடினா ஸோ கிடைக்கும். டாக்ஸிக் காதல், டாக்ஸிக் நீங்கள் இப்போ நம்ம ஆக்சுவலாக நீங்கள் மட்டும் தான் கேட்கணும்னு அவசியம் இல்லை, நாங்களும் கேட்கலாம்ல. டாக்ஸிக்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேர்ள்ஸ்? டாக்ஸிக்னா ரொம்ப பொசசிவாக இருக்கிறது. ரொம்ப பொசசிவா, ஐ மீன் என்னோட ஃப்ரீடம் எனக்கு கொடுக்காம என்ன நானா இருக்க விடாம இருக்கிறது, ஐ திங்க் இட்ஸ் டாக்ஸிசிட்டி. அது ரொம்ப ஓவராக பொசசிவாக இருக்கிறது, அன்பா இருக்குன்னு நினச்சிட்டு பண்ணுறது டாக்ஸிக்கான கதை தேவையில்லை தான். அது ஆக்சுவலாக கொஞ்சம் பொசசிவாக, கொஞ்சம் அன்பாக இல்லாமல் போயிட்டாலும் நம்ம மேலே நம்ம போர் அடிச்சு போயிடும். சில பேர்கள்லாம், பெண்கள்லாம் விவகாரத்தை வாங்கியிருக்காங்க, அவர் கேட்கவே மாட்டேங்கிறாருங்க, அவர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு, எது கேட்டாலும் ஓகே சொல்கிறாரு. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு பொண்ணுங்களுக்கு போர் அடிச்சிடும். ஆக்சுவலாக லைட்டாக ஒரு பொசிவ்னஸ் இருக்கலாம், ஓவராக போகிறத பேர் நீங்கள் டாக்ஸிக்னு சொல்கிறீங்க இல்லையா? ஓவர் பொசிவ்னஸ் இஸ் ஈக்குவல் டு டாக்ஸிக். எஸ், அதான் டாக்ஸிக். பொசிவா இருக்கணும், கொஞ்சம் நாளும் போர் அடிக்கும். நமக்கு எப்போ தேவையோ பொசிவாக இருக்கணும், தேவையான அளவு. எப்போ தேவையில்லையோ அப்போ இருக்கக்கூடாது. அதானே? அதே தான் சார், அதே தான். ஓகே, இழப்பு. அது நம்ம இழந்துக்கிட்டே லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இழப்போம், பெறுவோம். அது வந்து அன்அவாய்டபிள் இருக்கும், அதான் லைஃப். கண்ணீர். நீங்க யோசிக்கிறீங்களா? நான் சார்ட்ட போயிட்டு வந்துடுறேன். நீங்க யோசிச்சுங்க, ஒரே வார்த்தை கண்ணீர். சார் கண்ணீர் அந்த பயங்கரமான ஒரு எமோஷன். அது சிரிப்பு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த கண்ணீர்ன்றது அது வந்துருச்சுன்னா அப்படியே வலிந்து ஓடுன மாதிரி இருக்கும். அந்த பெயின்லாம் எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. சம்டைம்ஸு எனக்கு வந்து அன்பே சிவம் படம் பார்க்கும்போது மற்றவங்க எந்த சீனுக்கு அழுதாங்கன்னு தெரில, ஒரு நாய் ஒருத்தங்களை வந்து கல்லை விட்டு அடிப்பாங்க அந்த சீனில். அந்த சீனுக்கு நான் பயங்கரமாக அழுதுருக்கேன், ஏன்னே தெரில. அந்த கண்ணீர்ன்றது ஒரு பயங்கரமாக ஆனந்தத்துக்கு தான் கண்ணீர் வரும், கவலையாக இருக்கும்போது கண்ணீர் வரும். அதில் வந்து பல விஷயங்களும் அப்படி கரைஞ்சி ஓடிடும் கண்ணீர்ன்ற ஃபார்மேட்டில். அதுவும் ஒரு முக்கியமான ஒரு எமோஷன் தான். அதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சுன்னா, ஒருத்தர் கண்ணீர் விட்டால் தான் அவங்க காதலே நமக்கு புரியும் சம்டைம்ஸு. அப்படின்றது கண்ணீர்ன்றது வெரி பவர்ஃபுல் எமோஷன், அது எல்லாத்துக்கும் இருக்கும். ஆமாம், நான் உங்ககிட்ட ஒன் வேர்ட் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனால் பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படின்றப்போ இல்லை, நீங்கள் 2-3 வரிகள் பேசுங்க, நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்கள் சொல்லுங்கள் கண்ணீர். I think you feel very humanly when you express that, like okay, நமக்குள்ளே அந்த ஈரம் இருக்கு போல இருக்கு, மனித தன்மை அப்படின்றீங்களா? ஓகே. அவமானம். அது நம்ம நினச்சாதான் அவமானங்க. நம்ம மைண்டில் தான் இருக்குது எல்லாமே. இப்போ யாராவது இன்சல்ட் பண்ணுறோன்னா அப்படி நம்ம டல்லாகி அவமானப்படுத்திட்டான் அப்படின்னு அழுதுட்டா அவமானம். அது எப்படி எடுக்க, அவன் போடான்ட்டு போயிட்டோம்னா அவமானம் கிடையாது. ஆமாம், தட்டி கூட விட வேணாம், ஒட்டினா தான் தட்டுறதுக்கு, போடா அப்படின்ட்டு போயிட வேண்டியதான் அவமானம்ன்றது. நான் நிறைய பேர் வாய்ப்பு தேடி போயிருக்கேன். நான் மியூசிக் டைரக்டர் ஆகும்போது எத்தனையோ படிகள் ஏறி இறங்கியிருக்கேன். படம் ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். நான் படம்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது என்கிட்ட காசெல்லாம் கிடையாது, வெறும் நம்பிக்கை தான். படிப்படியாக ஏறி இறங்குவேன். ஃபைனான்ஷியல்ஸ்ட்டை நான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன் சார். ஏன் ப்ரொடியூஸ் பண்ண போகிறீங்க,
எதுக்கு நீங்கள் ஏன் பண்ணுறீங்க, மியூசிக் பண்ணலாமேன்னு பல பேர் பண்ணியிருக்காங்க. சில சமயம் ஃபினான்ஷியலாக பிஸ்னஸில் பெரிய லாஸ் ஆகிருக்கு. சம்டைம்ஸ் வந்து சரியான முறையில் வட்டி கட்ட முடியல. கொரோனா டைம்லலாம் பயங்கரமாக ஒரு டெஃபிசிட் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் கடந்து தான் இப்போ இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா பயங்கரம் அம்பானி மாதிரி காசு வச்சுட்டுலாம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு அர்த்தம் இல்லை. நம்பிக்கையோடு பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து உலகம் டக்குன்னு ஏற்றுக்காது. பட் நமக்கு உறுதி இருந்தால், பெரிய நம்பிக்கை இருந்தால், அது கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தேன்ற மாதிரி எதுவுமே கண்டுக்க மாட்டோம். ஸோ அவமானம் அப்படின்றது ஒன்று இல்லாமல் ஒரு அம்பானியோ பெரிய பெரிய ஆட்களோ நீங்கள் வந்து ஆட்களோ உருவாக முடியாது. அது அவமானம் நினைக்காதீங்க. நீங்கள் உங்கள் துறையிலையோ உங்கள் இலக்கிலையோ கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா அவமானம்னே ஒரு டேர்ம் உங்களுக்கு வராது. உங்களை சேராது, உங்களை பாதிக்காது. உனக்கு தெரிலப்பா இன்றைக்கி என்னை பற்றி, நாளைக்கு தெரிஞ்சு பண்ணி தூக்கி போட்டு போயிடலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ உறுதியாக இருக்கீங்கன்றதை பொறுத்து அது அவமானமாக எடுத்துக்க மாட்டீங்க ஆக்சுவலாக. ஓகே, வெற்றி அப்படின்றது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். ஏதாவது சந்தோஷம், வெற்றினா சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். சந்தோஷம். தோல்வின்னா கவலைப்படக்கூடாது. ஓகே, தோல்வி இன்றைக்கி நிறைய தோந்திங்கன்னா என்ன அர்த்தம்னா நிறைய ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். தோக்காமல் போயிட்டீங்கன்னா நீங்கள் ட்ரையே பண்ணலன்னு அர்த்தம் ஆக்சுவலாக. ஸோ தோல்வியும் வெற்றியில் ஒரு பங்கு தான், கண்டிப்பாக தான். தோல்வி இல்லாமல் வெற்றி கிடையவே கிடையாது ஆக்சுவலாக. ஸோ அதனால் நிறைய நீங்கள் இன்றைக்கி எங்கெல்லாம் தோத்தோன்னு கவுண்ட் பண்ணி பாருங்கள். அது எல்லாமே நீங்கள் முயற்சி பண்ணியிருக்காது பண்ணுறதுக்கான அடையாளங்கள். நாலேஜ் 34 மார்க்கில் தோற்றதும் தப்பு இல்லையே. 35 மார்க்குக்கு 34 மார்க்கு வித்தியாசம் கிடையாது. 35 பாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் இப்போ கூட 35 தான் பாஸ் மார்க் இருக்குல்ல. 35க்கும் 34க்கும் 34ல் உள்ளவன் வந்து நான் ஃபெயில்னு அழுவான், 35 பாஸ்ன்னு ஃபீல் பண்ணுவான். ஆனால் மார்க் ஒரு விஷயம் தான், ஒரு மார்க் தான் இருக்கும். அது வந்து தோல்வியும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் எல்லாமே வெற்றி தான். தோல்வியும் வெற்றி தான். ட்ரை பண்ணேன், அதான் என்னோட வெற்றி. ஓகே, ஸோ ஆக்சுவலி நான் கேட்ட வார்த்தைகள் எல்லாருமே ஒரு நாளில் இந்த ஜென்ரல் நிறைய வாட்டி கேட்டிருப்பாங்க. ஒரு ஜென்ரல் புழக்கத்தில் இருக்கிற வார்த்தைகள் தான். ஆனால் அந்த வார்த்தைக்கு வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஒரு விஷயத்துமே தோல்விக்கு நான் எதுவுமே யாரும் இப்படி சொல்லி நான் கேட்டதில்லை. ஐ பிலீவ் இட்ஸ் வெரி நியூ ஃபார் மீ. தேங்க்யூ. எஸ், இசை அப்படின்றது சத்தம் தான். இசை ஒருங்கிணைக்கப்பட்ட சத்தம் தான் இசை ஆக்சுவலாக. நீங்கள் ஆல்ரெடி கேட்குறீங்களே, சவுண்ட்ஸ் எல்லாமே காற்றுல இருக்க தான் செய்யுது. அது ஒரே ஹார்மனியில் ஒரே ஃப்ரீக்குவன்சியில் கரெக்டாக ஒருங்கிணைக்கப்பட்ட சத்தங்கள் வந்து இசையாக மாறுது. சுவையாக இருக்குது, மூடை ஜென்ரேட் பண்ணுது, ஆக்டிவேட் பண்ணுது, டல்லாக்குது. ஸோ ஹார்மனியஸ் சவுண்ட். ஹார்மனி. ஓகே, மணி, காசுன்றது இப்போ ரொம்ப மிக முக்கியமான தேவையை ஆக்கிட்டாங்க வாழ்க்கையில். அது இல்லாமல் யாருனாலும் இருக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. 3 வேளை பசிக்கும். சாப்பாடு சாப்பிட்டோம்னா அதுக்கு மேலே நம்மளால் சாப்பிட முடியாது. நம்மளும் போதும்னு உட்காந்துருவோம். மணிலையும் அப்படி இருக்க பழகிக்கணும் வாழ்க்கையில். நமக்கு வந்து தேவை சேஃப்டியாக வீட்டில் இருக்கிறதுக்கு, பசங்களுக்கு கொடுக்குறதுக்கு, எல்லாமே பேசிக்கான விஷயங்கள் தேவை தான். அதுக்கு மேலேயும் நீங்கள் ஆசைப்பட ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் பிச்சைக்காரங்களாகிடுவீங்க. ஐ மீன் கிரீடி. அதுக்கு மேலே நீங்கள் வந்து பணத்தை வச்சிங்கன்னா அது உங்களை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பணம் வந்து தேவைக்கு தான் தேவை. பயங்கரமாக சேர்த்து கிரீடியாக இருக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா நம்ம வந்து அதுக்கு அடிக்ட் ஆகிடுறோம். அதனால் பணம்ன்றது ஒரு டேஞ்சரஸ் வெப்பன். அது கண்டிப்பாக இல்லாமல் யாரும் ஃபிலாசபி பேசிகிட்டு இருக்க முடியாது. எல்லாருக்கும் தேவை தான். தேவையான அளவுக்கு மட்டும் வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே ஆசைப்படாமல் இருந்தீங்கன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும். அது பின்னாடி போக ஆரம்பிச்சிங்கன்னா லைஃப் போயிடும். குடும்பத்தை மிஸ் பண்ணுவோம், நேரத்தை மிஸ் பண்ணுவோம். பணம்ன்றது தேவைக்கு சம்பாதிச்சிக்க வேண்டியது தான். வாவ், தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க ஒரு விஷயங்களையும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இப்போ இருக்க 2K கிட்ஸ் எல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரே நாளில் முடிஞ்சிருது. அடுத்த நாளில் இன்னொரு லவ்வை தேடிட்டு போகிறாங்க சார். அதை பற்றி நீங்கள் வருத்தப்படுறீங்களாப்பா? ரொம்ப வருத்தப்படுறேன் சார். அந்த சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சா ஓகேவா? தலைவர் திமிங்கலம் தானோ. 2Kலையும் வந்து பொண்ணுங்களை கையில் வச்சு தாங்குற அளவுக்கு எங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அந்த பொண்ணு வந்திருக்காங்களா இங்கே? இல்லை, அந்த பொண்ணு போயிடுச்சா? ஏன் நீங்கள் தான் தாங்குறீங்களே, ஏன் போயிட்டாங்க? அண்ணன் யாரு? ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை நல்லா பார்த்துக்கிறான்னா அந்த பொண்ணு அந்த பையனை ஏமாத்திடுது. இதே ஒரு பொண்ணு ஒரு பையனை நல்லா பார்த்துக்கிறான்னா அந்த பொண்ணு இந்த பையனை ஏமாத்திடுது. தம்பி இன்னொரு தடவை புரியுற மாதிரி சொல்லு. ஒரு பொண்ணை நீங்கள் லவ் பண்ணுறீங்க, ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணுறேன். ஒரே பொண்ணு இவங்க லவ் பண்ணா நாளைக்கே போயிட்டு லவ் பண்றேன்னு சொல்றது, நெக்ஸ்ட் மந்த் எல்லாத்தையும் முடிக்கிறது, அதுக்கு அடுத்து அப்படியே ஓடிடுறது. சொல்றாங்க பாய் பெஸ்டின்னு. நான் 80 கிட்டு, எனக்கே வந்து ஒருத்தர் இருந்தான். அவன் பேர் பாய் பெஸ்டின்னு இப்போதான் எனக்கு தெரியும்.
ஃப்ரெண்ட்னா ஃப்ரெண்ட், லவர்னா லவர். இந்த பாய் பெஸ்டின்றது என்ன? ஃப்ரெண்டுக்கு மேல லவருக்கு கீழே. உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு தெரியுது, இவங்க பேசுறத வச்சு உங்களுக்கு என்ன புரிதல் இருக்கு? வைத்தறிச்சல். SS Music proudly presents Vijay Antony in தானா சேர்ந்த கூட்டம், powered by பாரத் காதி ஹேர் ஆயில், 30 மூலிகைகள் கொண்டது.